அனைவருக்கும் வணக்கம். ஹாய், how are you? இன்று நாம் nouns என்பதை பற்றி படிப்போம். தமிழில் பெயர் சொற்கள் என்று சொல்லுவோம். இந்த nounsஐ நாங்கள் பெயர் சொற்கள் என்று சொல்லுவோம். உதாரணமாக mother அம்மா, table மேசை, son மகன், teacher ஆசிரியர், flower flowers பூ பூக்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பெயர் சொற்களை 3 வகைகளாக நாம் பிரிப்போம். எந்த சொற்கள் எந்த வகைக்குள் வரலாம் என்பதை பார்ப்போம். முதலாவதாக number 1 person மனிதர்கள். number 2 things and places பொருட்கள் இடங்கள். number 3 birds animals and other living things பறவைகள் மிருகங்கள் அவற்றோடு ஏனைய வாழும் உயிரினங்கள். முதலாவது விடயத்துக்கு வருவோம். number 1 person மனிதர்கள். இவற்றிற்கான உதாரணங்களை பார்ப்போம். boy பையன், girl பெண் பிள்ளை, child பிள்ளை, doctor வைத்தியர், teacher ஆசிரியர், father அப்பா, John மைக்கேல், சரண்யா இவை பெயர்கள். இவை அனைத்தும் தமிழில் உயர்திணைக்குள் அடங்கும். அடுத்து இரண்டாவது the second things and places things பொருட்கள். இவற்றிற்கான உதாரணத்தை பார்ப்போம். book புத்தகம், table மேசை, pen பேனா, television தொலைக்காட்சி பெட்டி டிவி உங்கள் வீடுகளில் உள்ளது. இவை அனைத்தும் பொருட்களுக்குள் அடங்கும். அடுத்து places இடங்கள். இவற்றிற்கான உதாரணங்கள் பிரான்ஸ், ஸ்ரீலங்கா, ஜெர்மனி, USA அமெரிக்கா இப்படியான நாடுகள் இடங்கள். அவற்றோடு கார்டன் பூஞ்சோலை, ஸ்கூல் பாடசாலை டவுன், நகரம் பீச் கடற்கரை இவை அனைத்தும் இடங்களுக்குள் இடம்பெறும். அதாவது திங்ஸ் அண்ட் பிளேசஸ் இரண்டாவதான nouns. மூன்றாவது பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் அதர் லிவிங் திங்ஸ் பறவைகள் மிருகங்கள் அனைத்து உயிர் வாழுகின்ற உயிரினங்கள். பேர்ட்ஸ் crow காகம், pigeon புறா, parrot கிளி. மிருகங்கள் cat பூனை, dog நாய், tiger புலி. இப்படி மிருகங்கள் பல உள்ளன. other living things trees மரங்கள், plants தாவரங்கள். இவற்றை நாங்கள் லிவிங் திங்ஸுக்குள் நாங்கள் பார்க்கலாம். அதாவது வாழும் உயிரினங்களுக்குள் பார்க்கலாம். ஆகவே nouns என்பதை 3 வகைகளாக நாம் பிரித்து பார்த்தோம். number 1 person மனிதர்கள், number 2 things and places அதாவது பொருட்கள் இடங்கள், number 3 birds animals and other living things அதாவது பறவைகள் மிருகங்கள் அனைத்து உயிர் வாழ்கின்ற உயிரினங்கள். நான் ASCES அறிமுகம் பாடசாலையில் ஆங்கிலம் கற்பிக்கின்ற ஆசிரியர். ஸ்டார்டர்ஸ், மூவர்ஸ், ஃப்ளையர்ஸ், கெட், பெட், AFC, IELTS ஆகிய வகுப்புகள் TOEFL எக்ஸாம் வகுப்புகள் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நானும் அந்த பாடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.
ஓகே சில்ட்ரன், இன்றைய இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இவற்றை மீண்டும் மீண்டும் நீங்கள் படித்து பயனடைந்து கொள்ள வேண்டும். இந்த பாடம் உங்களுக்கு நன்றாக பிடித்திருந்தால் இதில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.